குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நாள் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது வாழ்க்கையில் முக்கிய ரகசியங்கள் அது இருக்குது. அதாவது அது நம்மளுக்கு வாழ்க்கையில் முற்றுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 விஷயங்கள். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு தயக்கம், அடுத்து சோம்பேறித்தனம், அடுத்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம், அடுத்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தள்ளி போடுறது. சரிங்களா? இந்த 3 விஷயங்கள் தான் நம்மளுக்கு வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக அமையிறது. சரிங்களா? இந்த விஷயங்களை, இந்த 3 முற்றுக்கட்டைகளையும் எப்படி நம்ம எடுத்து தூக்கி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ என்னன்னா, ஒரு மரத்தோட உச்சியில் ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாம்பழத்தை நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்படி நினச்சோடனே நம்ம அந்த மாம்பழம் நம்ம கைக்கு வந்துடுமா? இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணணும். அதில் எப்படி ஏறலான்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த மரம் உயரமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஏணி வச்சு ஏற முடியுமான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா இப்போ அதில் மரங்கள் வழுக்கும். சரிங்களா? மரம் வழுக்கும்போது அந்த வழுக்கலேருந்து நம்ம எப்படி முயற்சி பண்ணி மேலே போகணும்னு பார்க்கணும். அப்புறம் என்னென்னா, கிளைகள் ஒழுங்காக சரியாகவே இருக்காது, உடஞ்சிருக்கும், காஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது கிளைகளை நம்ம சரியாக பார்த்து ஒவ்வொரு கிளையாக எடுத்து கால் எடுத்து வச்சு மேலே ஏறி போகணும். அப்போ முயற்சி பண்ணாதான் நம்ம அந்த உச்சியில் இருக்கிற பழத்தை சாப்பிட முடியும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்மளோட அதாவது கஷ்டங்களை கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு ஏணிப்படி மாதிரி தான். சரிங்களா? அந்த நம்மளோட கனவு மலையில் மரம் உச்சியில் இருக்கிற பழம் மாதிரி தான். அந்த ஏணியில் இருக்கிற படிகள் தான் நம்மளோட இலக்காக இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது இப்போ ஏணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏணியில் கீழேருந்து மேலே ஏற முடியாது. ஏணியில் இருக்கிற படிகள் பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், உடஞ்சிருக்கலாம், காஞ்சி போய் இருக்கலாம், அதாவது எத்து போய் இருக்கலாம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு படியையும் கால் கரெக்டாக எடுத்து கவனமாக எடுத்து வைக்கணும். நம்மளுக்கு உறுதியாகவும் இருக்கணும், இல்லையா நம்ம ஒவ்வொரு படியிலையும் கால் எடுத்து வைக்கணும். அதுவும் போல் தயங்கவும் கூடாது, தடுமாறவும் கூடாது. சரிங்களா? என்னால் முடியுங்கிற முயற்சியோடு ஒவ்வொரு படியும் காலை எடுத்து வச்சு படிகள் என்ன இலக்கை ஏறினாதான் நம்மளோட கனவுல வெற்றி அடைய முடியும். சரிங்களா? அதாவது ஒவ்வொன்றுலையும் நம்மளை கவனமாக கொண்டு போய் படியில் ஏறணும். அப்படிங்கும்போது அந்த நம்மளோட கனவு இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் அதை அடைஞ்சு சாதிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து என்னென்னா, சோம்பேறித்தனம் எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நான் வலிமையாக இருக்கேன், எனக்கு நல்ல தைரியமாக இருக்கேன், பயில்வானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இருக்கிற வேலையை இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகளை இன்றைக்கே செய்யணும். சரிங்களா? இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை இல்லை நாளைக்கு செஞ்சுக்கிறேன், இல்லை நாளான்னைக்கு செஞ்சுக்கிறேன், இல்லை அடுத்த வாரம் செஞ்சுக்கிறேன் தள்ளி போட்டோம்னா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? அது வெற்றியும் அதே மாதிரி தள்ளி போயிட்டு தோல்வியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செய்யணும். அப்படிங்கும்போது இன்றைக்கி இப்போ நம்ம இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். அந்த காசு இருந்தால் தான் நம்ம சாப்பாடுக்கு வாங்க முடியும். சரிங்களா? அந்த சாப்பாடு இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம சாப்பிட்டா தான் வலிமையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி போகாமல் நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு பிழைக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு காசும் கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காது, நம்மளால் சாப்பிட முடியாது, நம்ம பலவீனமாக தான் ஆகும். அப்போ பலவீனமாக இருந்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது. சரிங்களா? அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை இன்றைக்கே செஞ்சால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் அதுவே ஒரு வெற்றியின் முதற்படியாக அமையும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து தள்ளி போடுதல், எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடுறது. இப்போ அதனால தோல்வி அடைஞ்சுன்னு விரக்தியில் அப்படியே முடங்கி போய் உட்காந்துருவோம். சரிங்களா? முடங்கி போய் உட்காந்துருவோம். அப்படிங்கும்போது மனசு வருத்தமாகி எந்த ஒரு சூழ்நிலையும் எந்திரிச்சு நம்ம உறுதியாக நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல், அதாவது சுழலில் இருக்கிற தண்ணி போல் ஒரே இடத்துல நிற்காமல் நீரோட ஆறில் தண்ணி ஓடுற தண்ணி மாதிரி நம்மளும் தோல்விகள் கண்டு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருந்தால் தான் சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ண பார்க்கணும். சின்ன விஷயங்களில் கவனத்தை செலுத்தி ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றியை அடையணும், இதில் வெற்றி அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட கனவு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அதை ஈஸியாக நம்மளால் அடைய முடியும். சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி அடைஞ்சால் தான் பெரிய விஷயங்களை ஈஸியாக வெற்றி அடைய முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது 3 விஷயந்தாங்க. என்னன்னா, தயக்கம், சோம்பேறித்தனம், வேலைகளை தள்ளி போடுறது.
இந்த தயக்கம் எப்படி வருதுன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி தான், சரிங்களா? அந்த ஏணியில் இருக்கிற படிகளை கவனமாக ஏறும்போது தான் நம்மளோட கனவு லட்சியம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை அந்த உச்சியில் இருக்கிற வெற்றியை நம்மளால் தொட முடியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து என்னென்னா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சாப்பிட்றது கூட ஒரு சிலர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதாவது எவ்வளோதான் நம்ம கம்பீரமாக நல்ல ஆள் பலத்தோடு இருந்தாலும் அன்னன்னைக்கு செய்கிற வேலைகளை அன்னன்னைக்கு செஞ்சிடணும், சரிங்களா? இன்றைக்கி சாப்பிட வேண்டியதை நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்னா நல்லா இருக்குமா? இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சால் தான் அந்த வேலைக்கு உரிய பலன் வந்து நாளைக்கு கிடைக்கும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து என்னன்னா வேலைகளை தள்ளி போடுறது. அதாவது எப்படின்னா, இப்போ சுழலில் இருக்கிற தண்ணி போல் நம்ம ஒரே இடத்துல நிற்காம ஒரு இதில் தோற்று போயிட்டாலும் அடுத்த வேலையில் முயற்சி பண்ணணும். சின்ன சின்ன வேலைகளில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணால் தான் பெரிய கனவாக இருக்கிற நம்மளோட லட்சியத்தை அடைய முடியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?